அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம குரான் காலேஜ் சேனல்ல இன்னைக்கு உஸ்தாத் அல்தாஃபியோட குரானிக் பாட்காஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம சூரத்துல் கஹஃபுடைய குகைவாசிகள் சம்பவத்தை பத்தி பார்த்துருந்தோம். ஸோ சூரா கஹஃபுடைய தொடர்ச்சியை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஜஹீர், என்ன சூரா கஹஃபை மேற்கொண்டு படிச்சுட்டு வந்தீங்களா நீங்க? ஆமா உஸ்தாத், நான் பார்த்தேன். ஸோ இப்போ ரெண்டாவதா அல்லாஹ் சொல்லும் போது அந்த தோட்டக்காரர்கள் 2 நண்பர்களை பற்றின வரலாறை சொல்லி அதன் மூலமா அல்லாஹ் வந்து சில விஷயங்களை வெளிப்படுத்துகிறான். ஸோ இதில் எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, பொருளாதாரம், ஒரு பொருளாதாரத்தை, ஒரு வெல்த்தை எப்படி வந்து அல்லாஹ் கொடுத்து அதன் மூலம் எப்படி நம்ம படிப்பினைகள் பெறணும், அதன் மூலம் அல்லாஹ் எப்படி சோதிக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. முதல்ல அந்த ஒரு மனிதருக்கு வந்து பார்த்தோம்னா 2 தோட்டங்கள் இருக்கு. அதில் நிறைய கனிகள், சொல்லப்போனால் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சரான கார்டன் அல்லாஹ் கொடுத்துருக்கான். அதில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு வெளித்தோட்டத்துல இருந்து பார்த்தா தெரிகிற மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர், ஆறுகள் ஓடக்கூடிய, சுற்றி வந்து பேரிச்சம்பழம் வந்து அப்படியே மரம்லாம் வந்து அப்படியே பாதுகாத்துக்கிட்டு உள்ள அமைச்ச மாதிரி. ஆமா, திராட்சை மரங்கள் உள்ள இருக்கு, அதுக்குள்ள நிறைய கிராப்ஸ்லாம் இருக்கு, அதுக்கு இடையில வந்து ரிவர் ஓடுதுன்னு சொல்லி அப்படியே அதை நினைக்கும் போதே சூப்பரா இருக்கு. அப்படி ஒரு மனிதருக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஆனா அந்த மனிதரும் என்னன்னா, அது என்னோடது, அல்லாஹ்வோட இது இல்லை அப்படின்ற ஒரு ஆணவமும் கர்வமும் கொண்டவரா இருக்காரு. இந்த சமயங்கள்ல இன்னொருவர், ஒரு இறை அடியான், இறை நேசர், அவர் கூட வந்து பேசுறாரு. இவரை வந்து அல்லாஹ் வந்து நண்பர்னு சொல்லி அதுல பயன்படுத்துறான். அவங்க பேசிட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா, இவர் வந்து அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. யாருன்னா அந்த இறை நேசரை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு, உன்னை விட நான் வந்து உயர்ந்தவனா இருக்கேன், பொருளாதாரத்திலையும் சரி ஆட்கள்லையும் சரி நான் பலம் உள்ளவனா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இப்போ வந்து அல்லாஹ் எனக்கு இப்பயே இவ்வளோ கொடுத்துட்டான், இதிலிருந்து பார்க்கும்போது மறுமைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுலேயே எனக்கு வந்து நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற அதையுமே ஒரு கர்வமாக சொல்றாரு. ஸோ இப்போ இந்த மாதிரி டைம்ல அவர் இன்டரப்ட் பண்ணி மறுமையை பற்றியும் அல்லாஹ்வுடைய அருளை பற்றியும், நம்ம வெறும் மண்ணில் இருந்தும் ஒரு இந்திரிய துளியிலிருந்து வந்தோம் அப்படிங்கிறத அவருக்கு நினைவூட்டி அந்த ஹம்பிள்னஸை வந்து ஒரு பணிவை பற்றின ஒரு தாவாவை முன்வைக்கிறாரு. ஸோ இதுல இருந்து ஒரு பொருளாதாரம்னு ஒன்று கிடைச்சிச்சு அப்படின்னா அதை கொடுத்து அல்லாஹ் எப்படி சோதிக்கிறாங்கிறத என்னால் விளங்கிக்க முடியுது. ஸோ ஃபர்தரா இதை பற்றி என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலான்னு. ஆமா, நீங்க சொன்ன வரலாறு சூரா கஹ்ஃப்ல 18ல் 31ல இருந்து ஏறத்தாழ 43 வரைக்கும் உண்டான வசனங்கள்ல நீங்க சொன்ன இந்த செய்தி எல்லாமே அதை தான் நீங்க ஷார்ட்டா சொல்லிட்டீங்க. அதுல நிறைய செய்திகள் இருக்குது. நீங்க சொன்னது வந்து அதனுடைய கருத்துன்ற அடிப்படையில ரொம்ப சுருக்கமா இருந்தாலும் அதில் வாசித்து பார்த்தா கூட நமக்கு மிஞ்சி போனால் ஒரு 1 நிமிஷம் வந்தால் பெரிய விஷயம், அவ்வளோதான் வாசிக்கிறதுக்கான நேரம். ஆனால் உள்ள நாம அல்லாஹ் சொல்கிற மாதிரி ததப்பூர் பண்ணணும்னா, ஆழ்ந்த சிந்தனையை நம்ம கொடுத்தோம்னா அது தோண்ட தோண்ட நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதலை தந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான எக்கச்சக்கமான செய்திகளை நம்ம பார்வையில் நமக்கு சிலது கிடைக்கிறது. ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையிலிருந்து, அவரவருடைய அனுபவத்திலிருந்து, அவரவருடைய அறிவின் பின்னணியிலிருந்து ஒவ்வொருவரும் இதுக்கு தனக்கு என்ன பாடத்தை தருதுன்னு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கான பிரத்யேகமான பல செய்திகள் இதற்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு அதனுடைய ஒவ்வொரு வரியிலிருந்தும் வெளிப்படுகிறது. நிறைய விஷயங்கள் அதற்குள்ள நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, விவாதிக்க வேண்டிய செய்திகள் நிறையவே இருக்குது. அதுல அந்த தோட்டக்காரன்னு சொன்னீங்கல்ல, குரான்ல இன்னொரு அத்தியாயம் இருக்கு, சூரத்துல் கலம் அப்படின்னு, நூன் கலமி மாயஸ்தரோன்னு வரக்கூடிய. அதுல ஒரு தோட்டக்காரர்கள் குரான் ஒரு டீமை பத்தி பேசுது, அஸ்ஹாபுல் ஜன்னா அப்படின்னு. இன்னா பலவனாகும் கமா பலவனா அஸ்ஹாபுல் ஜன்னா, தோட்டக்காரர்களை நாம் சோதித்ததை போல அவர்களையும் நாம் சோதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை குரானே அப்படி மென்ஷன் பண்ணுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் தோட்டக்காரர்கள் அப்படின்னு குரான் சொல்லலை, ஆனா பரவலா மக்கள் எல்லாருமே அப்படிதான் பயன்படுத்துறோம். ஏன்னா இதுல 2 பேர் வர்றாங்களா, ஒருத்தருக்கு தான் தோட்டம் கொடுத்துருக்கான்ல, இன்னொருத்தருக்கு தோட்டம் கொடுத்ததா வரல. ஒரு ஆளுக்கு 2 தோட்டம், ஒரு ஆளுக்கு ஜன்னத்தைனி மின்னானா அப்படின்னு, திராட்சையில இருந்து 2 தோட்டங்களை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதுல சிங்கிள் ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால 2 பேருக்கும் கொடுக்கப்பட்டதை போல நம்ம பார்க்க தேவையில்லை. அதனால இதுல ஒரு பெரிய பிழையும் இல்லை, புரிந்து கொள்வதற்காண்டி சொல்லக்கூடிய ஒரு பொது சொல் தானே, அது பெரிய பிழையான விஷயம்னு அதுக்குள்ள ஒண்ணும் இல்லை. சரி உஸ்தாத், இப்ப அல்லாஹ் வந்து அந்த ஒருத்தருக்கு வந்து தோட்டத்தை கொடுத்துருக்கான்ல, கொடுத்ததை பத்தி சொல்லும் போதே நெக்ஸ்ட் வந்து வசனத்துல சொல்லும் போது சமர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறான். ஏற்கனவே நிறைய கொடுத்துட்டேன், இன்னும் பல கனிகளை கொடுத்தோம்னு சொல்றானே. பல கனிகள்லாம் டைரக்டா இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், ஆரஞ்சு அப்படின்ற மாதிரி தான் பொருள் கொள்ள முடியுமா? அது இல்ல, இது அந்த தோட்டம் அப்படிங்கிறதுல நீங்க சொன்ன மாதிரி நிறைய விவரங்கள் அதெல்லாம் சொல்லிட்டே வர்றான். அவங்களுக்கு வந்து திராட்சை தோட்டங்கள், அது மாதிரி சுத்தி வேலி அமைக்கப்பட்டது, அதுக்கு பிறகு அதுக்கு இடையில பயிர் பச்சைகள் விவசாயம் செய்வதற்கான ஏற்பாடுகள் இடையில இருந்தது. அதன் பிறகு ஆறுகள், அதுக்கு மத்தியில ஆறு ஓடியது, ஆறை நாம உடைச்சிஞ்சோம் அப்படியெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு அதன் தொடர்ச்சியில தான் அடுத்த வசனத்துல சொன்னா காணலகு சமர், அவருக்கு இன்னும் நம்ம சமரையும் கொடுத்துருந்தோம். சமர் அப்படின்றது பழங்களை குறிக்கும்.
விளைபொருட்களில் இருந்து கிடைக்கக்கூடிய பழ கனி வகைகள் இருக்குல்ல, நேரடியாகவே அதுக்கு பயன்படுத்துகிற ஒரு சொல்லு. மேல உள்ள விஷயங்களோட இணைச்சு பார்க்கும் பொழுது இது அல்லாம இன்னும் நிறைய கனிகளை கொடுத்தாலும் புரிஞ்சுக்கலாம். இப்ப மேல என்ன சொல்லியிருக்கா, 2 கனிகளை தான் எல்லாம் பேசுறான். ஒண்ணு பேரிச்சம்பழத்தை பேசுறான், இன்னொன்னு திராட்சை பழத்தை பேசுறான். அது அல்லாம ஆப்பிள் பழம் கொடுத்துருக்கலாம், ஆரஞ்சு பழம் கொடுத்துருக்கலாம், வேற ஏதாவது இருந்திருக்கலாம், அதையும் குறிக்கிறதா எடுத்துக்கொள்ளலாம். அதெல்லாம் சமர் என்பது விரிந்த பொருள் உடையதும் கூட. விரிந்த பொருள்னா மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பலன்கள்னா எல்லா வகையான பலன்கள், சொத்து செல்வம் நகை நட்டு அப்படின்னு அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பலன்களையும் குறிக்கக்கூடிய ஒரு விரிந்த சொல்லுதான். அப்ப இதையும் கொடுத்தோம், இன்னும் நிறையவும் கொடுத்தோம்னு எடுத்துக்கலாம். அல்லது இந்த தோட்டத்தை கொடுத்தோம், தோட்டத்துல பேரிச்சம்பழமும் திராட்சை பழம் மட்டும் எடுத்துக்காதீங்க, இன்னும் நிறைய கனிவிருக்கங்கள். ஒரு தோட்டம் இருந்துச்சுன்னா கொய்யா மரம், தென்னை மரம், தென்னந்தோப்புக்குள்ள அந்த ஓரத்துல பார்த்தா 2 எலுமிச்சங்கன்று நிற்கும், அந்த பக்கம் பார்த்தா 2 கொய்யா கன்று நிற்கும், இங்கிட்டு பார்த்தா 2 சப்போட்டா கன்று நிற்கும். அப்படி கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே. சோ இப்ப அதே மாதிரி அதை ஒட்டி அடுத்ததா கேட்கிறேன். அதே வசனத்துல நஃபர்ன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவான், இன்னும் ஆள் பலத்துல அதிகப்படுத்தி வச்சிருந்தோம். சோ இது அவரோட சந்ததியினரை குறிக்குமா, இல்ல அவர் கீழே வேலை பார்த்தவங்கள? ஆமா, அது நீங்க கேட்கறது ஒரு நல்ல இதுதான். அஸ்ஸு நஃபரா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எனக்கு நிறைய செல்வமும் இருக்குது, ஆனா அக்ஸரு மின்க மாலன், செல்வமும் உன்னை விட எனக்கு நிறைய இருக்குது. அஸ்ஸு நஃபரா, நஃபரால் அதிகமான நபர்கள், அப்படி எனக்கு ஆள் பலம் அப்படின்னு அதை நம்ம மொழிபெயர்க்கிறோம். அதுல 2 குறுக்கீடு. ஒண்ணு என்னன்னு கேட்டா, அந்த நஃபர் அப்படிங்கிற சொல்லு இருக்குல்ல, அந்த சொல்லு இன்னைக்கு தமிழ்ல பழக்கத்துல உள்ளதுதான். எத்தனை நபர்கள் அப்படிலாம் சொல்லுவோம்ல, 2 நபர்கள் வந்தார்கள், ஒரு நபருக்கு இவ்வளவு வீதம் அப்படின்னு. அது ஆக்சுவலி அது அரபியில உள்ள சொல்லலாம். நஃபர் என்பது அரபி, அதையே தமிழ்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு இடைச்செருகல் வச்சுக்கோங்க, கூடுதல் தகவல். இதுல வர்ற இந்த நஃபர் அப்படிங்கிறது பொதுவான ஆட்களைத்தான் குறிக்கிறது இந்த சொல்லு. ஆனா அது அவருக்கு வழங்கப்பட்ட செல்வங்களை, வாரிசுகளை பத்தி தான் பேசுதுன்னு பின்னாடி வரக்கூடிய விஷயத்துல நம்ம எடுத்துக்கிறோம். சில பேர் இது பொதுவா எனக்கு நிறைய ஆள்பலம் இருக்குது அப்படின்னு அதை சொன்னாலும் அது ஆள்பலத்தை குறிக்கிற ஒரு விஷயமா எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டா, இவரு இந்த நல்லடியார் இருக்கிறார்ல, அவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நல்லடியார், அந்த நல்லடியார் பேசும்போது சொல்வாரு, இன்தரணி ஆனா அக்கல்ல மின்க மாலன் வளதான், நீ என்னைய உன்னோட செல்வத்துல ரொம்ப குறைஞ்சவன், பிள்ளைங்களை விட பிள்ளை செல்வங்களையும் நான் ரொம்ப குறைஞ்சவன். வலதுனா பிள்ளைங்க, வாரிசுகள், சந்ததிகளும் உனக்கு ரொம்ப சந்ததிகள் பிள்ளைங்கள்லாம் இருக்குது, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை வாரிசுகள் பேரம் பேச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளை இருக்குது, நீ பெருமை அடிக்கிற, எனக்கு அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்ற அப்படின்னு அந்த இடத்துல குறிப்பா வலதுங்கிற சொல்ல அவர் பயன்படுத்துறார். சந்ததிகள், வாரிசுகள் அப்படிங்கிற சொல்ல. அப்படின்னா அவர் மேல சொன்ன பொதுச்சொல் ஆட்கள், நபர்கள் அப்படின்னு அவர் சொன்னது கிட்டத்தட்ட இதைத்தான், வாரிசுகள் உனக்கு பிள்ளை குட்டி எல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை, எனக்கு எவ்வளவு இருக்கு பத்தியா அப்படின்னு சந்ததிகளை குறித்து சொன்னதாக பொருள் கொள்வது பொருத்தமானதா தெரியுது. குரானில் இருந்தே நாம் எடுக்கிற விளக்கமாக எனக்கு தெரியுது. அதை ஒட்டி வச்சுட்டார். அவர் இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, அதை அல்லாஹ் கண்டனத்துக்குரியதா தானே வச்சிருக்கான். அதாவது இந்த தோட்டம் நிலையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பயன்படுத்துறாரு. சோ இதையும் தானே அல்லாஹ் ஆமா, அதுல பல விஷயங்கள் கண்டனத்துக்குரியது. ஒண்ணு மட்டும் இல்ல, இந்த ஒரு அம்சம் மட்டும் இல்ல, அவன் சொல்ற ஒவ்வொரு செய்திகளுமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாயிண்ட் பேசுறான். இந்த 5 பாயிண்ட்டுமே கண்டனத்துக்குரியதாகத்தான் குரான் சொல்லுது. ஆனா அக்ஸரு மின்கம் ஆலன், நான் எனக்கு ரொம்ப காசு இருக்கு, உன்ட்ட காசு இல்லை அப்படிங்கிறது, வாசு நஃபரா, என் ஆள் பலம் இருக்குது, பிள்ளைங்க எல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னது. ஏன்னா இந்த மாதிரி அவன் அடுத்தடுத்து ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கிறான், மறுமையை மறுக்கிறான், எல்லாவற்றையுமே தான் அல்லாஹ் கண்டனத்திற்குரியதாக சொல்றான். அதுல ஒண்ணுதான் இதெல்லாம் அழியவே அழியாது, நிரந்தரமா இருக்கும் அப்படிங்கிறதும் கண்டனத்துக்குரியது. ஏன் கண்டனத்துக்குரியது அப்படின்னா, உலகத்தை பற்றிய மனிதனுடைய உண்மையான பார்வை என்னவா இருக்கணும்னா, உலகத்தில் எதுவும் நிலையானதில்லை. நாம் பார்க்கிற எதுவுமே இறைவனை தவிர, இஸ்லாத்தினுடைய பார்வையில இந்த உலகத்தை பார்க்கிற யாரா இருந்தாலும் ஜலாலி வல்லிக்கிறான் குல்லுமன் அலைஹா ஃபான், எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஜலாலி வல்லிக்கிறான், மகத்துவமும் கண்ணியமும் உடைய இறைவனின் திருமுகத்தை தவிர அது மட்டுமே எஞ்சி நிற்கும், மற்ற எல்லாம் அழிஞ்சு போயிடும், எதுவுமே நிலையானது இல்லை அப்படின்னு நாம நம்பணும். இந்த நம்பிக்கையினால நிறைய லாபங்களும் இருக்குது. இந்த நம்பிக்கை ஒண்ணு இஸ்லாத்தை உறுதிப்படுத்துகிறது, உண்மையான இஸ்லாமிய பார்வையோடு இந்த உலகத்தை பார்ப்பதற்கு உதவுகிறது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன லாபம் கிடைக்குது அப்படின்னா, உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றத ஆழமா பதிய வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இழப்புகள், துன்பங்கள் வரும்னு வச்சுங்க, ரொம்ப ஈஸியா தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேரு தற்கொலை அளவுக்கு போயிடுறாங்கல்ல. என்னப்பா தற்கொலைக்கு என்னப்பா அப்படின்னா, நிறைய காசு கிடைச்சிருச்சுன்னு தற்கொலை பண்ணல, பெரிய பதவி கிடைச்சிருச்சுன்னா தற்கொலை பண்றான். வாங்கின கடனை அடைக்க முடியல, பெரிய கேவலமா போயிடுச்சு, தப்பு பண்ணிட்டோம், அவங்க திட்டாங்க, இவங்க திட்டாங்க. இழப்புகளை, துன்பங்களை, நேற்று வரைக்கும் இருந்த ஏதோ ஒரு அருள் அவர்களை விட்டு நீங்கிடுச்சு. அப்ப நேற்று வரைக்கும் சொகுசா இருந்தாங்க, இன்னைக்கு சொகுசா இருக்க முடியல அப்படின்னு உடனே அதை தாங்கிக்க முடியல, இழப்புகளை தாங்க முடியாத பெரும் துன்பத்துக்கு ஆளாகிறாங்க.
யாரு ஆளாகிறா? யாரு இதெல்லாம் நம்ம கூட இருக்கும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு தான் துன்பம். ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன், இதெல்லாம் எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாதுப்பா. நான் இப்ப சமீபத்துல நாகர்கோவில் போயிருந்தேன். அப்போ நம்முடைய அலுவலக திறப்பு விழா நடந்துச்சு. அலுவலகத்தை முடிச்சுட்டு தொழுகிறதுக்காக வேண்டி மகரிபிஷா தொழுது வந்துடும், பள்ளிக்கு போனோம். அப்படி போகும்போது அங்குள்ள நம்ம மக்களோட நடந்து போய்கிட்டு இருந்தேன். இடது பக்கத்துல ஒரு வீடு ஒன்று இருந்துச்சு. அதுல ஒரு அருமையான வாசகத்தை ஒன்று பார்த்தேன். இருக்கிற மக்கள்கிட்ட அது சம்பந்தமா பேசிட்டு வந்தேன். என்ன போட்டிருந்தாருன்னு கேட்டா, தற்காலிக இல்லம்னு போட்டிருந்தார். தற்காலிக இல்லம் உண்மையிலே சரியா தானே? ஆனா அப்படி போட்டு எங்கேயுமே பார்க்கல. யாருமே அது மாதிரி தங்களுடைய வீட்டை வீடு கட்டியாதான் முடிஞ்சு. வீடு கட்டுறதுங்கிற லைஃப்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், சாதிச்சிட்டோம். இனிமே பிரச்சனையே இல்லப்பா, இனிமே காலத்துக்கு நிம்மதியா வீட்டுல. நாளைக்கு பூகம் வந்துச்சுன்னா, ஒரு பெருவெள்ளம் வந்துச்சுன்னா, பெருமழை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. அப்ப இந்த மனநிலையோடு ஒருத்தர் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாதுப்பா அப்படின்னு இருந்தாருன்னா, நாளைக்கு அடிச்சுட்டு போனாலும் அதே இன்னைக்கு எப்படி இருக்காரு அப்படி இருப்பார். அப்படி இல்ல, இது நிரந்தரம், அவ்வளவுதான் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஐயோ கஷ்டம், வருஷம் 50 வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேனே, எல்லாம் ஒரே நாள்ல போயிடுச்சே. இப்போ ஒரு பெரும் துன்பத்திலிருந்து உங்களை மீட்பதற்கு இஸ்லாம் சொல்லுகிற இந்த தத்துவ பார்வை உங்களுக்கு வாழ்க்கையில பலன் தருகிறது. இந்த வரலாறு எல்லாம் சொல்லிக்கிட்டே வரப்ப அந்த தோட்டக்காரர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அவரோட அந்த நண்பர்கிட்ட பொருளாதாரத்துல நீ என்னோட தாழ்ந்தவன், குழந்தையில என்னை விட தாழ்ந்தவன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த தோட்டம்லாம் எங்க அழிய போகுது, இது நிலைத்திருக்கும், மறுமையெல்லாம் வராது அப்படின்றத சொல்றாரு. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு வரப்ப அவரோட நண்பரோட ரிப்ளை, அந்த இறைநேசரோட ரிப்ளை என்னவா இருக்கு அப்படின்னா, ஏன்பா ஒரு மண்ணுல இருந்தும் இந்திரிய துல்லியத்திலிருந்தும் படைச்ச இறைவனை நீ மறுக்கிற அப்படிங்கிறாரு. இங்க இறைவனை அவர் மறுத்ததா எங்கேயும் மேல நம்மளால பார்க்க முடியல. ஸோ எங்க அவர் குஃபுரு வச்சாரு அப்படிங்கிறத. நல்ல கேள்வி. இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி மேல இருந்து அல்லாஹ் தான் விஷயங்களை சொல்லிக்கிட்டே வர்றான். அவர் பேசின விஷயத்த சொல்லிட்டு வந்துட்டு இவரு கவுண்டர் கொடுக்குறாரு. அதுக்கு கவுண்டர் கொடுக்கிறவர் கஃபர்த பில்லதி ஆலலகு சாஹிபுஹு வஹு யுஹாவிருஹு கஃபர்த பில்லதி ஹலக்கக மின் துராபின் சும்ம மின் நுத்ஃபத்தின் சும்ம சவ்வாக ரஜுலா. உன்னை மண்ணில இருந்தும் உன்னை விந்து துளியில இருந்தும் படைச்ச உன் இறைவனை நீ மறுக்கிறியா? கஃபர்த காஃபிர் ஆகிறியா? அல்லாஹ்வை மறுக்கிறியான்னு கேட்கிறார். இப்போ மேல உள்ள விஷயங்கள் நேரடியாக தான் அல்லாஹ்வை மறுத்ததாக அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஆனா அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை சிந்திச்சு பார்த்தா அவர் இறைவனை மறுக்கிறாருங்கிற அது உள்ளே விளங்கு. அதுவும் அது உள்ளே இருக்குது. அவர் இல்லாம சும்மா கற்பனையில சொல்லல, நிஜமாகவே அதுக்கு அந்த மேல் சொன்ன விஷயங்கள் அவர் என்னவெல்லாம் சொன்னாரோ அதை ரீகால் பண்ணி பாத்தீங்கன்னா, அல்லாஹ் சொல்றதும் அவன் சொல்றதுக்கும் இடையில உண்டான வேறுபாடுகள், முரண்பாடுகளை பார்த்தா அவன் இறைவனை, இறைவனுடைய ஆற்றலை எல்லாவற்றையும் அவன் மறுக்கிறான். எப்படி அப்படின்னு கேட்டா, முதல்ல ஒண்ணு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த செய்தி, இந்த வரலாறு ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறான் அல்லாஹ். ஒலிரிபிலஹும் மஸலர் ரஜுலைன், இரண்டு மனிதர்களை உதாரணமா அவங்களுக்கு அல்லாஹ் உதாரணமா காட்டுறான். ஜஅல்னா லி அஹதிஹிமா, அவங்கள இருவரில் ஒருவருக்கு ஜன்னத்தைனி மின் அனாபின், நாம திராட்சையினாலான 2 தோட்டங்களை நாம கொடுத்தோம். ஜஅல்னா நாம் கொடுத்தோம். அடுத்து சொல்றான் ஹஃபஃப்னாஹுமா பிநக்லின், அந்த 2 தோட்டத்துக்கும் வந்து பேரித்தம் மரங்களால நாம வேலி அமைச்சோம். பாயிண்ட். அடுத்து 3வது சொல்றான் வஜஅல்னா பைனஹுமா ஸரா, அந்த 2 தோட்டத்துக்கு இடையில பயிர்களை, ஊடு பயிர்களை நாம உருவாக்கினோம், நாம உண்டாக்கி கொடுத்தோம் அப்படிங்கிறான். அடுத்து சொல்றான் ஃபஜ்ஜர்னா ஹிலாலஹுமா நஹரா, அவ்விரண்டிற்கும் இடையில ஆற்றை நாம ஓட செய்தோம். எல்லாம் திரும்ப பாருங்க, ஒன்னையும் நம்ம திராட்சை தோட்டத்தை கொடுத்தோம், நாம பேரிச்ச மரத்தால வேலி அமைச்சோம், நாம இடையில ஊடு பயிர்களை உண்டாக்கி கொடுத்தோம், நாம் தான் ஆற்றை பெருக்கெடுத்து ஓட செஞ்சோம். எல்லாமே நாம் செஞ்சோங்கிறான் அல்லாஹ். ஆனா இப்ப இவன் என்ன சொல்றான், இது நான் ஏன் உள்ளது, இது அதெல்லாம் நம்ம உருவாக்குனது. அந்த கருத்துலதான் அவன் எனக்குரியது அப்படிங்கிறத அவனுடைய சொல்லிலிருந்து அது வெளிப்படுகிறது. அப்போ ஃபர்ஸ்ட் அம்சம் என்னன்னு கேட்டா, இறைவன் கொடுத்ததாக இறைவன் வாக்குமூலம் தருகிறான், அதான் உண்மையும் கூட. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாமே அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இவன் இது இறைவன் யாரும் கொடுக்கலப்பா, இது நானா உண்டாக்கிக்கிட்டதுங்கிறான்ல. அப்ப ஆக்சுவலி எல்லாம் மறுத்துட்டான் தானே. அப்ப ஒரு படைப்பாளனிடமிருந்து வந்தது என்பதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், படைப்பாளனை ஏத்துக்கல, இறைவனை ஏத்துக்கல, அல்லாஹ்வை மறுத்துட்டான் அப்படிங்கிற கருத்து அதுக்குள்ள விளங்குது ஒண்ணு. ரெண்டாவது, அவன் கியாமத் நாள் பத்தியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவன் சொல்றான். ஒமா அதுன்னு சாத்த காயிமத்தன், கியாமத் நாள் வரும் அப்படின்னு நான் அப்படின்னு எனக்கு தோணலை, அப்படியெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறான். இதை நல்லா செஞ்சுட்டு பாத்தீங்கன்னா, மேலோட்டமா பார்த்தா கியாமத்து நாள் மறுக்கிறதாக வருது. சில விஷயங்களை, ஒரு விஷயத்தினுடைய துவக்கத்தை மறுத்தால் அதனுடைய கடைசியையும் மறுப்பது என்கிற அர்த்தம் அதுக்குள்ள இருக்கு.
ஒரு விஷயத்தினுடைய கடைசி பகுதியை மறுத்தால் அதனுடைய துவக்கத்தையும் மறுக்கிறேன் என்கிற அர்த்தம் அதற்குள்ள இருக்கிறது. உதாரணமா சொல்றதா இருந்தா, இப்போ ஒருத்தர் சாப்பிட்டார் என்று சொன்னால் அவர் மலஜலம் கழிப்பார் என்கிற கருத்து அதுக்குள்ள இருக்கு. அவர் சாப்பிடவே மாட்டாரு அப்படின்னு சொன்னா, அல்லது சாப்பிடவே இல்லை சாப்பிடவே மாட்டார்னு சொன்னா அவர் மலஜலம் கழிக்கவே மாட்டார் என்கிற கருத்து அதுக்குள்ள இருக்கிற. சொன்னது நான் சாப்பாட்டை பத்தி தான், ஆனா அவருடைய இயற்கை தேவையை பத்தி அது உள்ளுக்குள்ள இருக்கிறது. அது மாதிரி நான் மௌத்தா போன பிறகு திரும்பலாம் அது எப்படி செத்தவன் திரும்ப வருவானப்பா. குரான் முழுக்க நிறைய பேர் அப்படித்தானே பேசுறாங்க. அல்லாஹ் மறுத்தவங்க எல்லாருமே இறந்து மண்ணாகின பிறகு எப்படிப்பா வர முடியும்னு சொல்லி கேட்டாங்கல்ல. அப்போ மீண்டும் என்னை உருவாக்க முடியாது என்பதை மறுத்தால் துவக்கத்தில் நான் உருவாக்கப்பட்டதே அவன் மறுக்கிறான்னு அர்த்தம். ஆரம்பத்துல என்ன ஒருத்தன் உருவாக்கி இருந்தா தானே மீண்டும் உன்னை உருவாக்குறதுக்கு. மீண்டும் உருவாக்குறது கிடையாது அப்படின்னா ஏற்கனவே உருவாக்கப்பட்டதும் கிடையாது. அப்ப அல்லாஹ் படைப்பாளன் அல்லாங்கிறத அவர் மறுக்கிறார். அதனாலதான் இவர் நினைவுபடுத்துறாரு பாருங்க. அந்த நினைவுபடுத்துறது பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, ஹலகக மின் துராப், உன்னை மண்ணில இருந்து படைச்சு, சும்மா மின் நுத்துஃபா, பிறகு அந்த இந்திரிய துளியில் இருந்து படைச்சு, சும்மா சப்பாக்க ரஜுலா, உன்னை ஒரு சீரான மனுஷனாக ஆக்குனான படைப்பின் ஆரம்பத்தை விட்டுறார். அவன் சொன்னது படைப்பின் கடைசிய மீள் உருவாக்கத்தை சொன்னா, இவரு கரெக்டா பாயிண்ட துவக்கத்தை சொல்றாரு. எதுக்கு இது துவக்கத்தை சொல்றாரு? அவன் சொன்ன மாதிரி அது எப்படிப்பா நீ கியாமத்து நாளை மறுக்கிறையா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கல. அப்படி கேள்வி ஏன்னா அந்த கேள்விக்குள் அவன் சொன்ன அந்த செய்திக்குள்ள படைப்பின் துவக்கத்தை மறுக்கிறான் என்கிற கருத்து உள்ள இருக்கிறதுனால நினைவூட்டுகிற பொழுது படைப்பின் துவக்கத்தை அவர் நினைவூட்டுறார். உஸ்தாத், இந்த வரலாறுல எல்லாம் சொல்லிட்டு வரும்போது அந்த இறைநேசரை டேமேஜ் பண்ற மாதிரி விஷயங்கள் நிறைய அவர் சொல்றப்ப அவர் எந்த ரியாக்டும் பண்ண மாதிரி தெரியல. எப்ப அல்லாஹ்வை மறுக்கிறதாவும் அந்த குஃபர் வைக்கிற விஷயத்த சொல்லும் போது பார்த்தா அவரோட ரியாக்ஷன் இருக்கு, அவருடைய பேச்ச சொல்றாரு. சோ இத இப்படி விளங்கிக்கலாமா? அவர் நீங்க சொல்றது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். அதுல என்ன, இந்த மேல இருந்து பேசிட்டு வரும்போது ஸ்டார்டிங்ல வந்த உடனே இவர் தோட்டத்துக்குள்ள போகும்போதே என்ன உரையாடல் நடக்குன்னு கேட்டா, உன்னை விட நாம் பெரிய ஆளுப்பா, பணத்துல பெரிய ஆளுப்பா, நம்ம அளவுக்குலாம் வசதி வாய்ப்பெல்லாம் இல்லையப்பா அப்படின்னு அவரை தாழ்வுபடுத்துகிற, தாழ்வு உணர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி, இவரை பெருமைப்படுத்துற மாதிரி அப்படித்தான் அவருடைய உரையாடல் இருந்திருக்குது. ஆனா எப்போ அவருடைய பதில் ஆரம்பமாகுதுன்னு கேட்டா, ஓமா அதுன்னு சாகத்த காயுமா, கியாமத்து நாள் வரும்னு நான் நினைக்கல, அப்படியே வந்துச்சு அப்படின்னா கூட அல்லாஹ் அப்பவும் எனக்கு நிறைய இதை விட சூப்பரா எனக்கு நிறைய தருவான் அப்படின்னு என்னமோ அல்லாஹ் பத்தி அறிஞ்சு ஒரு மாதிரி, அல்லாஹ் இவருக்கு தனிப்பட்ட முறையில் வழி அறிவிச்ச மாதிரி இறைவன் மேல இட்டுக்கட்டுற மாதிரியான விஷயத்துக்குள்ள அவர் வரும் பொழுதுதான் இவர் கவுண்டர் ஆர்குமெண்ட் ஆரம்பிக்கிறதாக அந்த குரானுடைய தொடரை பார்க்கும்போது தெரியுது. அப்படிதான் இருக்குது. அதன் வழியாக ஒரு ஆழமான பாடத்தை குரான் நமக்கு சொல்லி தர்றதாக எனக்கு தெரியுது. நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, நாம பொதுவாகவே ஒருத்தரிடத்துல உரையாடும் பொழுதோ, விவாதிக்கும் பொழுதோ, சீர்திருத்தம் செய்யும் பொழுதோ, இன்னொருத்தவங்களை சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். யாரிடமோ ஏதோ ஒரு பிழை இருக்கிறது, சமூகத்தை நோக்கி சீர்திருத்தமா இருக்கலாம், நம்முடைய நண்பர்களுக்கு இடையில சீர்திருத்தமா இருக்கலாம், நம்முடைய குடும்பத்துல நம்ம பிள்ளைங்க அண்ணன் தம்பி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி அதுல இருந்து அவங்களை மீட்டெடுக்கிற வேலைகளா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இந்த மாதிரியான சீர்திருத்த வேலைகளை செய்யக்கூடிய யாரும், நம்ம பிள்ளை தப்பு பண்ணிட்டே இருக்கிறான், நம்ம எப்ப பார்த்தாலும் செல்போன்லயே உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு தெரியுது. இப்ப நீங்க அதுல இருந்து உங்க பிள்ளையை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இது மாதிரி நீங்க எந்த ஒரு சீரமைக்கிற வேலைகளை நீங்க செய்யறதா இருந்தாலும் சரிதான், அந்த மாதிரி தருணத்துல நீங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில நடைபெறுகிற உரையாடல்ல எதுக்கு ஆன்சர் பண்ணணும், எதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது, எப்ப ஆன்சர் பண்ணணும், எப்ப ஆன்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாடம் இதன் வழியாக சொல்லித்தரப்படுறதாக நான் நினைக்கிறேன். எப்படி அப்படின்னு கேட்டா, தனிப்பட்ட முறையில நீங்க ஒரு ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கிறீங்க, அதுல மெயின் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு, அல்லாஹ்வோ ரசூலோ தீனோ அடிப்படை கொள்கையோ ஏதோ அதோட முக்கியமான அம்சம் ஒண்ணு இருக்கு. அந்த அம்சத்துக்கு ஆன்சர் பண்ண முடியாம வேற ஏதோ ஒரு வகையில உங்களை தனிப்பட்ட முறையில தாக்குதல் நடத்துறாங்க. இவரை டேமேஜ் பண்ணணும்னா கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா அடிச்சு விட்டோம்னா, இவனை பத்தி தெரியாதே கிறுக்கம் பாய்வன், உனக்கெல்லாம் நீ எல்கேஜியா படிச்சிருக்கியா, லாய்க்கு இருக்கா, உனக்கு முட்டாளு, இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது நம்ம டக்குன்னு பதட்டம் ஆயிடுவோம். நீங்க சமூகத்துல நிறைய பாருங்க, இந்த மாதிரியான உரையாடல்ல எதிர்பார்த்து இப்படி வாய விட்டாமனா அதுக்கு பிறகு சண்டை தான் நடக்கும். என்ன சண்டை நடக்கும்? நீ பெரிய வாக்கியமாகும், நீயும் பெரிய அறிவாளி, உங்க அப்பா அம்மா அறிவாளி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ ட்ராக் மாறி போயிடும். அப்போ அந்த மாதிரி தருணம் டைவர்ட் ஆகுற தருணம். நம்ம டைவர்ட் ஆகாம அங்க நம்மளுக்கு மேட்ரு என்ன அதை பார்ப்போம். நானா நீனான்னு பேசுறதுக்கு வந்திருக்கோம், சத்தியம் எது உண்மை எது அப்படிங்கறது பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாம தனிப்பட்ட முறையில் கிரிட்டிசைஸ் பண்ணப்படுகிற இடங்கள்ல அதை அலட்சியப்படுத்துகிற ஒரு தெளிவு நமக்கு வேணும்.
குரான்ல நிறைய பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி திருக்குரானும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எடுத்து பாத்தீங்கன்னா பல இடத்துல அப்படி சூப்பரா அப்ளை பண்ணிருப்பாங்க. உதாரணமா குரான்ல ஒரு வரலாறு சொல்றானே, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் இடத்துல போறாங்க. அல்லாஹ் போக சொல்லிட்டான், சான்றுகள் ஆதாரங்களை எல்லாம் கொடுத்து போக சொல்லிட்டான். உள்ள போயாச்சு. உள்ள போனா பெரிய பிரம்மாண்டமான ஒரு மன்னர், அரசவை, மக்கள், பிரதானிகள் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. அப்போ இவங்க தங்களுடைய கருத்துக்கள் ஆரம்பிக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. இடையில கிராஸ் பண்ணி ஃபிரௌன் கேட்கிறான், அவன் எவ்வளவு பெரிய மன்னன், அவனுக்கு அன்னைக்கு இருந்த சூழல் என்ன, அவனுடைய ஆட்சி அதிகாரம், அதனுடைய அந்த பின்னணி எல்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு அந்த சூழலை கற்பனை பண்ணணும். அவன் கேட்கிறான், கால ஃபிரௌன் வமா ரப்புல் ஆலமீன், இந்த ரப்புல் ஆலமீன்ங்கிறியப்பா அப்படின்னு என்ன கேள்வியே? குதர்க்கமான கேள்வி. எப்படி கேட்கணும்? ரப்புல் ஆலமீன்னா யாருன்னு கேட்கணும். மனுஷனை பத்தி பேசும்போதே நம்ம அப்படித்தானே பேசுவோம். மர்ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் என்றால் யார் என்று கேட்டால் ரப்புல் ஆலமீன் என்றால் இவன் என்று அவர் விளக்கம் சொல்வது பொருத்தமா இருக்கும். கேள்வியை எப்படி வைக்கிறான்? வமா ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் சொல்றி அப்படின்னா என்ன? அது என்னமோ ஒரு பொருள் மாதிரியான அந்த மாதிரியான. அப்ப இந்த என்னங்கிறது நம்மளை டச் பண்ற வேற மாதிரி விவகாரம். இது எல்லாம் மேட்ரு இல்லை அப்படின்ட்டு மெயின் மேட்ருக்கு வந்துடுறாங்க. கால ரப்பு சமாவாத்தி வல்லாரல் வமா பைனஹுமா இன் குன்தும் மூக்கினி. ரப்புல் ஆலமீன் யார் என்றால் ரப்பு சமாவாத்தி வல்லாரல், வானங்களுக்கும் அவனே இறைவன் ரப்பு, பூமிக்கும் அவனே இறைவன், அவ்விரண்டுக்கும் இடைப்பட்டவற்றுக்கும் அவனே இறைவன். இன் குன்தும் மூக்கினி, நீங்கள் உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இருந்தால் இதுதான் அவனை பத்தியான அடையாளம் அப்படின்னு ஃபிரௌன் இடத்துல மூசா நபி சொல்லிட்டாங்க. உடனே அவன் என்ன பண்றான்? அடுத்து இந்த பதில் வந்த உடனே எல்லாம் கவனிப்பாங்க, அதன்பால் ஈர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குல்ல. என்னப்பா வித்தியாசமா சொல்றா இருந்தாலும் சொல்றது கரெக்டா தானே இருக்கு அப்படி எல்லாம் யோசிப்பாங்கல்ல. உடனே சுத்தி இருக்க ஆளுகளை பார்த்து திரும்பிட்டு கால லிமன் ஹவுலஹு அலா தஸ்தமியூன், எப்பா கேட்டீங்களா கேட்டீங்களா என்ன சொல்லாரு மூசா சொல்ல, கேட்டீங்களா? இது நக்கல் நெய்யாண்டி இல்லையா? இப்ப நம்ம சபையில பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பலவீனமான ஒருத்தர் ஒரு கருத்து சொல்லிட்டாரு, நம்முடைய எதிரில் இருக்கிறவரு அவரை அட்டாக் பண்றதுக்கு மப்ள கேட்டியா பத்தியா அப்படின்னா அவனை சைக்கலாஜிக்கலா அடிக்கிற வேலை இல்ல, இந்த வேலையை ஃபிரௌன் பாக்குறான். லிமன் ஹவுலஹு அலா தஸ்தமியூன், சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு மூசா நபி அதை கண்டுக்கவே இல்லை. நம்மளா இருந்தா அதைத்தான் கண்டுக்குவோம். என்ன கேட்டீங்களா? பேசும்போது மரியாதையா பேசணும். நான் என்ன பேசிட்டு ஆன்சர் பண்ணு, அதை விட்டுட்டு இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் வேண்டாம்னு நம்ம அதுக்கு கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருப்போம். மூசா நபி அதை கண்டுக்கவே இல்லை. அவன் அப்படி சொன்னதையோ, அவன் அப்படி பேசினதையோ, அப்படி டைவர்ட் பண்றதையோ எதையுமே கண்டுக்காம இவங்க தங்களுடைய பதில மட்டும் குறிப்பா இருக்கிறாங்க. காலிமன் ஹவுலஹு தஸ்தமியூன் கால ரப்புக்கும் ரப்பு ஆபாயிக்கும் அவ்வளி, அவன் உங்களின் இறைவனும் அவனே, முன்னோர்களான உங்கள் மூதாதையர்களின் இறைவனும் அவனே அப்படின்னு அடுத்த ஆன்சரை போடுறாங்க. அவன் சொன்னதுக்கு பதில் இது இப்படிதான் ஆன்சர் போகுது. திரும்பவும் அவன் டைவர்ட் பண்றான். எப்படி பண்ணுவான்? எப்பா உங்களுக்கு ஒரு சில இலைக்கும் இல்ல மஜ்னூன், உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற தூதர் சரியான லூசா இருப்பார் போல இருக்க, எப்படி சீண்டும் பர்சனலா மூசா நபி கண்டுக்கவே இல்லை. கால ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி வமா பைனஹுமா இன் குன்தும் தாக்கிலூன், அவன் தான் கிழக்கிற்கும் இறைவன் மேற்கிற்கும் இறைவன், நீங்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ வைக்கப்படுகிற கேள்வி எங்க வைக்கப்படுகிறது, எந்த கேள்வி நமக்கு முக்கியமானது, எதுக்கு ஆன்சர் பண்ணணும், எதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது, தனிப்பட்ட விவகாரங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் முக்கியமான விவகாரத்திலிருந்து நாம மாற்றப்பட்டு விடுவோம். அதை அந்த பாடத்தையே அது சொல்ற மாதிரி இங்க அது மாதிரி ஒரு பாடம் இருக்கு. இதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலேயே நிறைய உதாரணங்கள் நீங்க பார்க்கலாம். உதாரணமா சொன்னா உஹது போர்க்களம் ரொம்ப உக்கிரமமா நடந்துச்சு. ஏறத்தாழ 70 சஹாபாக்கள் கொல்லப்படுகிற அளவிற்கு, ஷஹீதாக்கப்படுகிற அளவிற்கு நிலைமை ரொம்ப முற்றி போன ஒரு போர். அதுல எதிரணியில காலித் பின் வலீத், அபூ சுஃபியான் மாதிரியான பிற்காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் முன்னணி தளபதிகளாக இருந்தாங்க. இப்ப அந்த போர்க்கள சூழல் சூடு பிடிச்சி பாதிப்புகள்லாம் ஏற்பட்டு வேற மாதிரி நில குலைஞ்சு போய் முஸ்லிம் படைகள் இருக்கும் பொழுது எதிரணியில இருந்து அபூ சுஃபியான் சத்தம் கொடுக்கிறார். அவர் என்ன கேட்கிறாரு? அபில் கௌமி முஹம்மது, முகமது சுரர் இருக்காரா, கூட்டத்தில் இருக்காரா, ஆளு இருக்காரா, தலையை காணோம் ரசூலா அப்படின்ன உடனே ரசூலா என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்துல இருக்க ஆட்கள்லாம் இருக்காருன்னு யாரும் சொல்லிட வேண்டான்னு சும்மா யாரும் பதில் சொல்லாதே. 2ஆம் மட்டம் கேட்கிறார், 3ஆம் மட்டம் கேட்கிறார், எந்த பதிலுமே இல்லை. உடனே அடுத்து கேட்கிறார், அபில் கௌமி இப்னு குஹாஃபா, அபு குஹாஃபாவுடைய மகன் இருக்கிறாரா, அபூபக்கர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கேட்கிறா. ரசூலா ஆன்சர் பண்ண விடல, வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் இப்னு அல் கத்தாப் இருக்கிறாரா, உமர் இருக்கிறாரா அப்படின்னு அதுக்கும் ஆன்சர் பண்ணவே இல்லை. உடனே அவர் அங்க ஜோஷ் ஆயிட்டாரு. எல்லாத்தையும் போட்டது இல்லையாச்சு. அவங்க ஆள்கள்ட்ட சொல்றாரு, எல்லாம் காலி, முக்கிய சீனியர் லீடர்லாம் எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு அப்படின்ட்டு. ஓலு ஹுபல், ஹுபல் உயர்ந்து விட்டது, ஹுபல் ஜெயிச்சிருச்சு. ஹுபல்னா
அவங்க வணங்கி அந்த சிற்பங்கள் தெய்வங்களுக்கு பேர் வச்சிருந்தா அதுல ஒரு சிற்பத்துக்கு பேர் ஹுபல்னு வச்சிருந்தாங்க. ஹுபல் ஹுபல் உயர்ந்து விட்டது அப்படின்னு. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா துஜீபு, ஆன்சர் பண்ண மாட்டீங்களா? அவ்வளவு நேரம் ஆன்சர் பண்ணணும்னு வந்து சஹாபாக்களை பண்ணாதீங்கன்னு ரசூலுல்லாஹ். இப்போ அல்லாஹ் உயர்ந்தவன் சொல்ற இடத்துல இப்ப வேற ஏதோ ஒரு சிலைய தெய்வத்தை கற்பனையை போட்டு உயர்ந்துருச்சுங்கிறான, ஆன்சர் பண்ண வேண்டிய ஆன்சர் பண்ணுங்க. அலா துஜீபு, ஆன்சர் பண்ண மாட்டீங்களா? சஹாபாக்கள் என்ன சொல்ல அப்படிங்கிறாங்க. அல்லாஹு அலா வஜல், அல்லாஹ் உயர்ந்தவன், அல்லாஹ்வுடைய கண்ணியம் உயர்ந்தது, மேன்மை உயர்ந்தது அப்படின்னு சொல்லுங்க. உடனே அவரு சொல்றாரு, லா, எங்களுக்கு உஸ்ஸா இருக்கிறது, உங்களுக்கு உஸ்ஸா இல்லையே. உஸ்ஸாங்கிறது ஒரு தெய்வம், அவங்க வழங்கிய ஒரு தெய்வத்துக்கு பேரு. இப்ப சொல்ல ஆன்சர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. லாவும் அல்லாஹ் மூலானா மூலாலக்கும், எங்களுக்கு இறை எஜமானனாகி அல்லாஹ் எங்களுக்கு இருக்கிறான், உங்களுக்கு எஜமானன் இல்ல, அல்லாவும் இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்ப இந்த விஷயங்களில் இருந்து நாம பெறுகிற படிப்படை என்னன்னு கேட்டா, நீங்க சொன்ன மாதிரி அவரை தனிப்பட்ட முறையில இழிவுபடுத்துகிற விஷயத்தை சொல்லும் பொழுது அதை கண்டுக்கல, அப்படியே அதை அலட்சியப்படுத்துற மாதிரி தான் வராரு. எப்போ கொள்கை சார்ந்த விஷயத்துல, இறைவன் சார்ந்த விஷயத்துல அவர் பிழை செய்கிறாரோ அப்ப அவர் என்டா அப்படின்றதுல இருந்து இப்படியான ஒரு வழிமுறையை நாமும் கடைபிடிக்கணுங்கிற பாடத்தை நமக்கு சொல்லி தர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத். இப்ப வந்து இன்னொரு பாடமா அதுல வந்து பார்த்தோம்னா, அந்த இறைநேசர் வந்து குறை சொல்றது மட்டும், அவருடைய குறையை தட்டி சொல்றது மட்டும் இல்லாம, கிரிட்டிசைசன் வித் சொல்யூஷன், கிரிட்டிசைஸ் பண்ணி அது சொல்யூஷனும் சொல்றாரு. அதுக்கான என்ன செய்யணும்னு சொல்லிட்டு, ஏன்பா நீ வந்து மாஷா அல்லா லா குவத்த இல்லா பில்லா சொல்லியிருக்க கூடாதா அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. ஸோ இதுல இருந்து இந்த படிப்பினை நான் விளங்கிக்கிறேன். உண்மைதான், நீங்க விளங்கிக்கிட்டது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு படிப்பினையும் கூட. எப்போதுமே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சீர்திருத்தவாதிகள் எதையும் சரி செய்ய விரும்புறவங்க அவங்க கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள்ல முக்கியமான ஒழுங்கு என்னன்னா, குறை சொல்றது மட்டும் சீர்திருத்தத்துக்கு அளவுகோல் இல்லை. ஆனா இன்னைக்கு அப்படிதான் ஆகி போயிடுச்சு. கரெக்ட். இப்ப ஒரே என்னப்பா செல்போன்ல உட்காந்துட்டு இருக்க, நீ என்ன அவளியாக்கள்ன்ற போய் அவங்களுக்கு கையேந்திக்கிட்டு இருக்க, நீ இப்படி குறைகளை மட்டும், நான் தவறுகளை மட்டுமே பேசிக் கொண்டிருப்பது. தவறுகளை பேசுவது நான் தப்புன்னு சொல்ல வரல, தவறுகளை சொல்லணும். இது தப்புன்னு சொன்னா தான் தப்பு சீர்திருத்த முடியும், அதுல இருந்து மக்களை வென்றெடுக்க முடியும், அது சொல்லணும். ஆனா வெறும் குறை சொல்லுதலாக இல்லாம அந்த குறை சொல்லுதல் அதை காரணத்தோடு சொல்லணும்னு. அது எப்படி அந்த குறையாக இருக்கிறதுங்கிறத, இன்ன காரணத்தினால அது குறையா இருக்குது அப்படிங்கறத சொல்லணும். ரெண்டாவது, அதுக்கான ரெமெடி, தீர்வு என்னங்கிறதையும் சேர்த்து சொல்லணும். அப்ப இதை செய்யக்கூடாது, வேற என்ன செய்யணும் இந்த நேரத்துல? இப்ப இதை செய்ய, பிள்ளைய பார்த்து சொல்லுங்க இதை செய்யாத, இதை பார்க்காத, செல்போன்ல தேவையில்லாம விளையாண்டு நேரத்தை போக்காத. அப்ப வேற என்ன பண்ணணும்? மாற்று வழியை சொல்லி கொடுக்காம நீங்க மொட்டையா சொன்னீங்க அப்படின்னா அது பயன் தராது, மீண்டும் அதுக்குள்ளதான் போய் நிற்பாங்க. அந்த வகையில அந்த நல்லடியார் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒண்ணு ஒண்ணா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, முதல்ல குறைகளை சொல்றாரு, அல்லாஹ்வை மறுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீ இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாதா, உள்ளுக்குள்ள நீ நுழையும் பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்திருக்க கூடாதா, மாஷா அல்லா லா குவத்த இல்லா பில்லா அப்படின்னு நீ சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்லக்கூடாதுங்கிறதையும் சொல்லி இருக்கிறாரு, என்ன சொல்ல வேண்டும் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இதுல அல்லாஹ் வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து நண்பர்கள் தான் சொல்றான். ஸோ இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட குவாலிட்டி வந்து கூட இதுல புரிஞ்சுக்கலாம். உண்மைதான், ஃப்ரெண்ட்ஸும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கான இலக்கணம், நான் என்ன சொன்னாலும் தலையாட்டினா என் ஃப்ரெண்டு, அவன் என்ன சொன்னாலும் தலையாட்டினா நான் அவன் ஃப்ரெண்டு. நான் எனக்கு இப்பெல்லாம் மாப்பிள்ள இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, இவன் சரிப்பட்டு வர மாட்டான்டா, எப்போ பார்த்தாலும் ஒரே திட்டின்னு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மெதுவாக கழட்டி விட்டுருவோம் அப்படின்னு கழட்டி விட்டுருவாங்க. அங்கெல்லாம் போவாத, தேவையில்லாம நேரத்தை வீணாக்காது அப்படின்னு என்னத்தையாவது அவன் செய்யற தப்ப நான் சொன்னா என் ஃப்ரெண்ட்ஷிப்பை அவன் கட் பண்ணிடுறான், ஏன் தப்பா அவன் சொன்னாமனா அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்ணிடுறேன். நம்ம பொதுவா ஃப்ரெண்ட்ஸுக்கு வச்சிருக்கிற அளவுகோல் என்னன்னா, எல்லாம் ஒத்த கருத்தே இருக்கணும், மாற்று கருத்தே சொல்லக்கூடாது, எதிர்கருத்தே சொல்லக்கூடாது, தவறுகளை எல்லாம் வந்து அனுசரிக்கணும். தப்பு செஞ்சாலும் இந்த தப்பு ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃப்ரெண்டு செஞ்சிருக்கான் அதனால அவனை விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு, அவன் தப்பே செஞ்சாலும் அவனுக்கு வக்காலத்து வாங்கணும், அதை நியாயப்படுத்தணும், அவனுக்காக வேண்டி போராடணும். இந்த காதல் கத்திரிக்காங்கிற பேர்ல குடும்பத்துல பஞ்சாயத்து பண்ணிட்டு யாரு நின்று ஹெல்ப் பண்றாங்க? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த பக்கம் பார்த்தா பொம்பளை பிள்ளைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வயலோடுக்கும் ஃப்ரெண்ட்ஸு. அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸின் வழியாகத்தான் இந்த சீர்கேடுகளுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு தப்புன்னு தெரிஞ்சா கூட சொல்றது இல்லை. ஆனா இவரு காலலஹு சாஹிபுஹு, அல்லாஹ் வந்து அவருடைய தோழர் அவருக்கு சொன்னார். என்ன சொன்னார்? நீ சொல்றது சரின்னு சொன்னார்னு சொல்லல, நீ சொன்னது தப்புப்பா, இப்படி சொல்லக்கூடாதுல, படைச்ச இறைவனை மறுக்க கூடாதுல, அல்லாஹ்வுக்கு விசுவாசமா இருக்கணும் தானே, அல்லாஹ் தான் நமக்கு படைச்சான், அல்லாஹ் தான் நமக்கு செல்வத்தை கொடுத்தான், நீ அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் எல்லாம் நடக்கிறதுன்றது நீ ஒத்துக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு அவன் விரும்புறதையெல்லாம் தலையாட்டுவதற்கு பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அவனுக்கு எது நல்லதோ அதை சொல்லுவங்க பேர் தான் உண்மையில ஃப்ரெண்டுனா என்ன. நான் அவனை நேசிக்கிறேன், என் நண்பன் அப்படின்னா நான் அவனை நேசிக்கிறேன் தானே அர்த்தம். அப்ப நேசிச்சது உண்மையா இருந்தா
அவனுக்கு எது நல்லதோ அதை நான் சொல்லணும்ல. அவன் வருத்தப்படுவானே, அவன் சொன்னா நல்லா இருக்காத, மனசு வருத்தப்படுமே, மனசு வருத்தப்படும், சரி ஓகே. ஆனா அவன் போய் விழுந்து பெரிய பாதாளத்துல மாட்டிக்கிட்டு சிக்கல்ல வருவான், அது உனக்கு ஓகேவா? அது அந்த பாடமும் நண்பர்கள்னா நன்மைகளை ஒன்றிணைந்தும் தீமைகளில் விலகியும் நிற்பவர்களே நல்ல நண்பர்கள். ஓகே உஸ்தாத், இப்ப அவரோட நண்பர் தாவா செய்யறாரு, செஞ்சதுக்கு அப்புறம் இப்போ என்னன்னா அல்லாஹ் அவருடைய தோட்டத்தை அழிச்சிடுறான். அழிச்சதுக்கு அப்புறமா அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, நான் என் இறைவனுக்கு இணை கற்பிக்காதவனா இருந்திருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு திருந்திட்டாரு இப்ப அந்த விஷயத்துல. சோ இப்ப இதன் மூலம் ஒரு நண்பன் மூலமா அவர் திருந்திட்டாருல்ல, அல்ஹம்துலில்லாஹ். அது மேலோட்டமா பார்த்தா திருந்திட்டாரு அப்படின்னு தோணும், ஆனா உண்மையில அவர் திருந்தெல்லாம் இல்ல. அப்படி நீங்க இதை புரிஞ்சுக்கவே கூடாது. நேர் எதிர்மறையா பேசுது குரான். திருந்துதல் என்றால் என்ன, அதுக்கு சில அளவுகோல்களை இஸ்லாம் வச்சிருக்கல. அந்த அளவுகோல்களுக்குள்ள யார் வர்றாங்களோ அவங்கதான் திருந்தினாங்கன்னு அர்த்தம். அந்த அளவுகோல் இல்லாம ஐயோ நான் அப்படி பண்ணிருக்கணுமே அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் திருந்தனவங்க இல்ல. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, உண்மையில திருந்தி இருந்தா நம்ம செஞ்ச தப்பு, அந்த தப்பை உணர்ந்து இனிமே அந்த தப்பு செய்யக்கூடாது என்ற முடிவுக்கு அவர் தன்னை மாத்திக்கிட்டாருன்னா அப்பதான் திருந்துறதாக அர்த்தம். இங்க என்ன நடக்கு பாருங்க, குர்ஆன் எப்படி சொல்லுது பாருங்க. வஹைத பிஸமரிஹி ஃபஅஸ்பஹ யுகல்லிபு கஃபைஹி அலா மா அன்ஃபக ஃபீஹா வஹிய காவியத்துன் அலா உரூஷிஹா. அவர் அவருடைய அந்த தோட்டம் எல்லாமே சுற்றி வளைக்கப்பட்ட உடனே அதுக்காக வேண்டி எல்லாம் அப்படி தலகுப்புற விழுந்து கிடக்கிறத பாக்குறாரு. பார்த்த உடனே அதுக்காக வேண்டி இவ்வளவு செலவு பண்ணப்பா, அலாமா அன்ஃபக ஃபீஹா, அதுக்கு இவ்வளவு செலவு பண்ண, நம்ம பண்ணின செலவெல்லாம் வீணா போச்சே என்று நினைத்து கைகளை பிசைந்து கொண்டிருந்தார். கல்லிபு கஃபை, அவர் வருத்தப்பட்டாரு. எதுக்கு வருத்தப்பட்டாரு? பண்ணின செலவெல்லாம் வீணா போச்சே, வட போச்சே அப்படிங்கிறது மாதிரி அதுக்கு தான் வருத்தப்பட்டாரு. அதுக்கு அல்லாவுக்கு சிறுக்கு வைக்காம இருந்திருந்தா இது போகாம இருந்திருக்கும் போல இருக்கு. அல்லாவுக்கு சிறுக்கு வைக்கிற பாவம் அவர் ஒருத்தல, இது போகாம தக்க இந்த பொருளின் மீது இருக்கிற வருத்தம் தான் இது. பொருளை இழந்ததால் ஏற்பட்ட கவலை தானே தவிர நிஜமான அல்லாவிற்கு மாறு செய்து விட்டோமே என்பதால் ஏற்பட்ட கவலை இல்லை. இது உண்மையில சீர்திருத்தம்னா எப்படி இருந்திருக்கணும்னு கேட்டா, அல்லாவுக்கு இணை கற்பிச்சது பொருள் போகுது வருது, இருந்தாலும் நான் அல்லாவுக்கு செஞ்சது தப்புப்பா, இனிமே நான் அல்லாவுக்கு சிறுக்கு வைக்க மாட்டேன், அந்த முடிவுக்கு வரணும். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா சூரத்துல் கலம்ல, அதுல அல்லாஹ் தோட்டக்காரர்களை பத்தி சொன்னா அவங்க திருந்திட்டாங்க. அவங்களுக்கு இதேதான், இதே மாதிரி அவங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, அவங்களையும் அல்லாஹ் அழிச்சு விட்டா. அவங்களுடைய செல்வங்கள், அவங்க நாளை காலையில போய் அறுப்போம், எல்லாம் அறுவடை பண்ணிடுவோம், வளர்ந்து நிக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. காலையில போய் பார்த்தா எல்லாரும் போய் முழிக்கிறாங்க, நம்ம எதுவும் ரூட் மாதிரி வந்துட்டோமா, அப்படியே குர்ஆன் சொல்லு, வேற எதுவும் இடத்துக்கு வந்துட்டோமோ, மத்த ஆள் வயலுக்கு எதுவும் வந்துட்டோமோ அப்படின்னு. என்னன்னு கேட்டா, அப்படி ஒண்ணுமே விளைஞ்சு நின்றதுக்கான சுவடே இல்லாத மாதிரி ஒரு டோட்டலா எல்லாம் அழிஞ்சு கிடக்குது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, தப்பு செஞ்சுட்டோம், நம்ம நேத்து யாருக்கும் கொடுக்காம இந்த சொத்து பத்துக்களை எல்லாம் நம்மளே அமைக்கணும்னு நம்ம பிளான் பண்ணோம். ராவோட ராவா விடியறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அடுத்து வீட்டுக்கு கொண்டு போயிடணும், அவன் எவனா பிச்சைக்காரன் அவன் யாசகர்கள் கேட்டாங்கன்னா நம்ம சொத்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிரும்னு சொல்லிவிட்டு நம்ம போட்ட பிளான் தப்புப்பா, இன்னும் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க தங்களை திருத்திக்கிட்டாங்க. ஒன்னொன்னா அல்லாஹ் சொல்றான், காலு சுபஹான ரப்பினா இன்னா குன்னா வாலிமி, எங்கள் இறைவன் தூயவன், நாங்கள் தான் எங்களுக்கு நாங்களே அநியாயம் பண்ணிக்கிட்டோம். யூனுஸ் நபி சொன்னாங்கல்ல, லா இலாஹா இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அவங்க ஒருமையில சொன்னாங்க, இறைவா நீ தூயவன், நான் தான் எனக்கு அநியாயம் பண்ணிட்டேன். அதே மாதிரி இவங்க சொன்னாங்க, சுபஹான ரப்பினா, எங்கள் இறைவன் தூயவன், இன்னா குன்னா ஸாலிமீன், எங்களுக்கு நாங்களே அநியாயம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதோட விடல, அஸா ரப்புனா அன் யுப்திலனா கைரம் மின்ஹா, எங்கள் இறைவன் இதற்கு பகரமாக இதை விட சிறந்ததை எங்களுக்கு தருமான்னு நாங்க நம்புறோம். இன்னா இலா ரப்பினா ராகிபுன், எங்கள் இறைவனிடத்துல நாங்கள் அதற்கு ஆதரவு வைக்கிறோம். அப்ப அல்லாஹ்வை சார்ந்துட்டாங்க. நடந்துச்சு, தப்பு நடந்துச்சு, தப்பு நடந்த உடனே ஒரு அடி விழுந்த உடனே அவங்க யோசித்து திருந்திக்கிட்டாங்க. அப்படி மனநிலை வந்தா தான் அது சீர்திருத்தம். இங்க அந்த மனநிலை வரல. இங்க என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, ஐயோ போச்சே, இது பண்ணாம இருந்திருந்தா நான் என்னுடைய சொத்துக்களை காப்பாத்திருப்பேனே என்று சொத்தின் மீது இருக்கிற விஷயத்தை தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுல சீர்திருந்தான்னு சொல்ல முடியாது. பின்னாடி உள்ள வசனத்திலையுமே வலம் தக்குள்ள மின் தூணில்ல, அல்லாஹ் தவிர அவனுக்கு உதவி செய்யக்கூடிய கூட்டம் இல்ல, ஆளும் இல்ல, உதவி பெறக்கூடிய நிலையிலே அவன் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவன் திருந்தாத ஒரு நிலையை போலத்தான் அந்த வசனம் நமக்கு நிறைவு பெறுகிறது. ஸோ இப்போ இதுல இருந்து ஒரு துன்பம் நம்மளுக்கு ஏற்படுதுன்னா மெயின் ரீசன் நாம தான், மற்றதெல்லாம் மற்றவங்க எல்லாம் சைட் ரீசனா தான் இருக்கும், மெயின் ரீசன் நம்மளா தான் இருக்க போறோம் அப்படிங்கிறது புரியுது. அதுவுமே சொல்லப்பட்டுச்சுல, அதுவுமே இந்த துன்பத்துக்கு யாரு காரணம்? அல்லாஹ்வுடைய நாட்டு அப்படி இதுன்னு சில பேர் அப்படியும் புரியுவாங்க. அப்படி நீங்க புரியக்கூடாது. அல்லாஹ் அவருடைய தோட்டமெல்லாம் அழியணும்னு முடிவு பண்ணிட்டான், அதனால அழிஞ்சு போச்சு அப்படி நீங்க சொல்லக்கூடாது. உங்களுக்கு வர்ற துன்பத்துக்கு நீங்க தான் காரணம். ஏன்னா மேல இவனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை பத்தி சொல்லும் பொழுது தகல ஜன்னத்தஹு வஹுவ ஸாலிமுல் லினஃப்ஸிஹி,
அவன் அந்த தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சான், தனக்குத்தானே அநீதி செய்தவனாக. அவன் செய்த அநீதி தான், அவன் செய்த பிழைதான் அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு காரணம். அல்லாஹ் ஒரு அருளை கொடுத்தாமனா நீங்க அருளுக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்த மறுத்தால் அல்லாஹ் அருளை பிடிக்குவான். இது குர்ஆனிலே இறைவன் சொல்லக்கூடிய ஒரு நியதி. உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து என்ன அருள் வந்திருக்குதோ அந்த அருளுக்கு நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கணும். இன்னொரு வரலாறு கூட குர்ஆன் சொல்லுது. வல்லரபல்லாஹு மஸலன் கரியத்தன், ஒரு கிராமத்தை அல்லாஹ் உங்களுக்கு உதாரணமா சொல்றான். கானத் ஆமினத்தம் முத்மைன்னத்தன் யல்தீஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மக்கான். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அமைதியா இருந்துச்சு. எல்லா பக்கத்துல இருந்து அந்த ஊருக்கு உணவு தானியங்கள்லாம் வந்து சேர்ந்துகிட்டு இருந்துச்சு. கஃபரத் பிஅன்னஹும் இல்லா, அவ்வளவு செழிப்பா அல்லாஹ் வசதிகளை செஞ்சு கொடுத்திருந்தான். ஆனா அல்லாஹ்வுடைய அருளுக்கு அவங்க நன்றி மறந்தாங்க, நன்றி கெட்டவங்களா நடந்தாங்க. ஃபஅதாகஹல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் ஹௌஃபி பிமா கானூ யஸ்னஊன். அவங்க நன்றி செஞ்சு கெட்ட அந்த செயலுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, அவங்களுக்கு பசியையும் பயத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டுட்டான் அப்படிங்க. அப்ப இந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் நாம பொதுவாகவே நமக்கு வர துன்பத்துக்கு அவன் காரணம், அது காரணம், இது காரணம், 1000 காரணம் சொல்லிட்டு இருக்கோம். நல்ல காரணம், அது துணை காரணங்கள் இருக்கலாம். ஆனா நிஜமா உங்களுக்கு வர்ற துன்பத்துக்கு நீங்க தான் காரணம், எனக்கு வர்ற துன்பத்துக்கு நான் தான் காரணம். அதையும் இந்த வரலாறு நமக்கு சொல்லுது. ஓகே உஸ்தாத், இப்போ ஓவராலா பார்க்கும்போது இந்த வரலாற்றுல இருந்து நம்ம வந்து பொருளாதாரமும் வந்து ஒரு சோதனை தான் அப்படிங்கிறது தெளிவாகவே புரியுது. ஆனா இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் நம்மளோட சிந்தனை, பழகிறவங்களோட சிந்தனை பார்த்தோம்னா, ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு, ஒரு நன்மை தரக்கூடிய விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ்ப்பா அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்றாங்க. இதே வந்து ஏதாவது ஜாப் போயிருச்சோ இல்ல வியாபாரத்துல இழப்பு ஏற்பட்டுருச்சோ அப்படின்னா அல்லாஹ் என்னை சோதிச்சுட்டான், சில துவா செய்யுங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து தீமைக்குரியதெல்லாம் வந்து துன்பத்துக்குரியதெல்லாம் சோதனையாகும், இதெல்லாம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஸ்டோரியில இருந்து பார்த்தா பொருளாதாரமும் ஒரு சோதனை அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நல்லா, ரொம்ப அழுத்தமா அதைத்தான் அல்லாஹ் சொல்ல வர்றான். வாழ்க்கையில உனக்கு கிடைக்கிற எல்லாத்தையுமே சோதனையா பாரு. சோதனைனா துன்பங்கள் மட்டுமே சோதனைன்னு இப்ப நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாம எதை இன்பங்களாக நினைக்கிறோமோ அதுவும் நமக்கான சோதனை தான். நமக்கு செல்வம் இன்பமா இருக்கிறது. யாருமே செல்வத்தை குறித்து நிறைய சம்பாதிச்சுட்டேன், 1 லட்சம் திடீர்னு இன்கிரிமெண்ட் போட்டுட்டாங்க, சம்பளம் கூட்டிடுச்சு அப்படின்னோடனே எதுக்கு அல்லாஹ் இப்படி டப்புன்னு நம்மள மேல வசத்துறான்னு தெரியலையே, அல்லாஹ்வுக்கு நம்ம பணிவோடு நடக்கணுமே, அந்த உணர்வு வர மாட்டேங்குது. அந்த மாதிரி அச்சமோ கவலையோ வர்றதில்லை. ஆனா அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒண்ணுமே சோதனை தான். ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். இந்த மனுஷனை சோதிக்கிறதுக்காக செல்வத்தை விசாலமா கொடுத்தா என் இறைவன் என்னை சங்கைப்படுத்திட்டாங்களாம். அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். அவன் அதே சோதனைக்காக கொடுத்த செல்வத்தை கொஞ்சம் குறைச்சிட்டோம், எடுத்துட்டோம் அப்படின்னா என் இறைவன் என்னை இழிவுபடுத்திட்டாங்களாம். ஆனா ரெண்டுமே முதல்ல எப்படி சொல்றான், மபுத்தலா சோதிக்க, ரெண்டுமே சோதனை தான். ஃபிரௌனுக்கு கொடுத்தான் செல்வத்தை, செல்வம் சோதனை தான். ஹாரூனுக்கு கொடுத்தான் செல்வத்தை, செல்வம் சோதனை தான். சுலைமான் நபிக்கு கொடுத்தான் செல்வத்தை, செல்வம் சோதனை தான். சுலைமான் நபிக்கு கொடுத்ததனால் செல்வம் சோதனை இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா சுலைமான் நபியே சொல்றாங்க, இவ்வளவு கொடுத்திருக்கான் அல்லாஹ் லியப்லுவனி, என்ன சோதிக்கிறதுக்காண்டி கொடுத்திருக்கான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாழ்வு, உங்களுக்கு மரணம் எல்லாமே சோதனை தான். அதனால இது ரொம்ப அழுத்தமா இந்த வரலாறு, இந்த உதாரணம் நமக்கு இந்த கருத்தை ரொம்ப வலுவா நமக்கு நினைவூட்டுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத், இப்போ ஓவராலா ஃபுல்லாவே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதுல இருந்து இப்போ எனக்கு முன்னாடி கேட்ட ஹதீஸ்களான ஒரு சாராம்சம் புரிய வருது. அந்த யார் மனசுல கடுகளவு பெருமை இருக்கோ அவங்க வந்து சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா யார் அல்லாஹ்விற்காக தன்னை பணிவாக வைத்துக் கொள்கிறாரோ அவரோட தரஜாவை அல்லாஹ் உயர்த்துவான் அப்படிங்கிற இந்த ஹதீஸ்க்கெல்லாம் வந்து இப்போ நல்ல ஒரு உயிரூட்டமா எனக்கு இப்போ புரியுது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இனி வரக்கூடிய காலத்துல சூரா கஹஃபுடைய மற்ற நிகழ்வுகளையும் பத்தி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நிறைய மக்களுக்கு இந்த வீடியோ